கம்பெனிஸ் யாரும் சரியாக சப்போர்ட் பண்ணல. ஆனால் உங்கள் பேர் சொல்லிடுங்க. என் பேர் சுபாஷுங்க. இந்த கடை எப்படி வைக்கலாம் அப்படின்ற ஐடியா வந்து சொல்கிறீங்களா? ஆல்ரெடி டைரி பிளான்ட் வச்சிருக்கேன். பால்லாம் லோக்கலில் கலெக்ட் பண்ணி சில்லிங் சென்டர் மாதிரி போட்டு வெளியே அனுப்பிட்டு இருந்தோம். அது சரியாக போகல. கம்பெனிஸ் யாரும் சரியாக சப்போர்ட் பண்ணால ஒரு பால் ப்ராடக்ட் வந்து அஃபோர்டபுளாக கொடுக்க முடியும். ஸோ அதில் எது ஈஸியாக கொடுக்கலாம்னு பார்க்குறோம். இந்த ஃப்ளேவர்ட் மில்க்கு நல்ல ஆப்ஷன். வாரம் ஆகுது, லாஸ்ட் ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு வாரம் நல்லா பீப்புளோட இன்னொரு நல்லா இருந்துச்சு. அந்த டைரி பிளான்ட்ல ஏகப்பட்ட லாஸ் எனக்கு. என்னன்னா ஒரே விஷயம், நம்ம பிசினஸ்ல சூஸ் பண்ற பதில ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டை பத்தி யோசிக்கிறது இல்லை. தயாரிக்கிறது ஈஸியா, ஒரு பகரம் வாங்குறது ஈஸியா, அதை விற்கிறது தான் கஷ்டம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சேல்ஸுக்கு பிளான் பண்ணோம்னா நீங்க பால் ஏதோ ஒரு ப்ராடக்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணிடுறேன். மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் பிடிச்சாதான் பிசினஸ் பண்ண முடியும். ஆனா வேலைக்கு போறவங்களுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, வேலைக்கு போனா சம்பளம். பிசினஸ் பார்த்தீங்கன்னா பண ரீதியாக ரொம்ப நீங்கள் வந்து சிரமப்படுவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோ ஈஸி கிடையாது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் கஷ்டம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அது ரொம்ப டஃப்பான பாயிண்ட். பிளான் பண்ணி உள்ளே வருவோம், அந்த பிளானில் அலைனாகவே போக முடியாது. நம்ம கடை பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல நேதாஜி சிலை, இந்த சைடு கோட்டை ரோடு, ரெண்டுக்கும் சென்டரில் இருக்குது. ஆப்போசிட்டில் ராஜேந்திரன் ஹாஸ்பிட்டல் குழந்தைங்க